நீட் மறுதேர்வு அறிவிப்பால் 19 பேர் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் இதற்கு காரணமானவர்கள் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலூர் வீட்டு வசதி குடியிருப்பு வாரியத்தைச் சேர்ந்த சின்னசாமி என்பவரது மகன் வெற்றியானந்தம் நீட் மறுதேர்வு அச்சம் காரணமாக வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து காங்கிரஸ் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெற்றியானந்தம் வினாத்தாள் கசிவு மற்றும் நீட் மறுதேர்வு காரணமாக மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடி அரசின் ஊழல் நிறைந்த கல்வி அமைப்பு இதுவரை 19 நீட் பயிற்சி மாணவர்கள் உயிரை பறித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு காரணமானவர்கள் ஒரு சிறு வருத்தத்தை கூட தெரிவிக்கவில்லை என்றும் நீட் தேர்வர் மரணங்களால் நாடே கடும் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்கள் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும்? வினாத்தாள் கசிவு விளையாட்டு இன்னும் எத்தனை உயிர்களை பலிகொள்ளும்? கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எப்போது பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது.